நம்ம தமிழ்நாட்டில இருந்து மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்காக விட்டுருக்கான்னு பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், அதாவது டிகிரில வந்து எம்பிபிஎஸ் டிகிரி பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் சொல்லலாம். வேகன்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2000க்கு மேல வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டேரக்டா எங்க இருந்து வந்திருக்கீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஷார்ட்டா சொல்லணும்னு பார்த்தா எம்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யார் யார் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத ஃபுல் டீடைல் நாம இப்ப பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வெளியிட்டிருக்காங்கனாக்கா 15/3/2024 அன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து 15/5/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்றது இவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸ்டென்ட் சர்ஜன் இந்த ஜெனரல் போஸ்டிங் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2583 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி அதை நாங்கள் அப்புறமா டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/3/2024 அன்னைக்கு தான் நம்மளுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது நம்ம நெக்ஸ்ட் 24/4/2024 அன்னைக்கு தான் நம்மளுக்கான அப்ளை பண்றதுக்கான மோடு வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15/5/2024 வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சேலரி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56,100 இருந்து 1,77,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குன்னு பாத்தீங்க. ஏன்னா இது டாக்டர் ஜாப் இல்லைங்களா, அதனால வந்து உங்களுக்கு சேலரி அதிகமாக ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஜாபுக்கான ஏஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1/7/2024 அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சி எம்பிசி டிஎன்சி பிசி இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 59 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 37 இயர் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கேட்டகரி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து 47 வரைக்கும் நீங்க இயர் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் பொறுத்த வரைக்கும் 50 வருஷம் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, அதாவது எம்பிபிஎஸ் டிகிரில நம்ம ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நம்ம இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ் டிகிரினா ஒன்றும் பயப்படாதீங்க. அதாவது நம்ம மெடிக்கலை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த டிகிரி வந்து நீங்க படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் வச்சு தான் பேசிக் வச்சு தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 hour எக்ஸாம் இருக்கும். 40% எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 2 hour டைம் இருக்கும். 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சி இவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 மார்க் எடுத்தாலே போதும். அதர் கேட்டகரி வந்து 35 மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்காக சென்டர் எங்கே கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திலே நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிபிஏ பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். அதர் கேட்டகரி வந்து 1000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். www.mrb.tn.gov.in இந்த வெப்சைட்ல தான் போய் இது பண்ற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, மெயில் ஐடி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர். அதாவது நீங்க ஒரு தடவை நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆல் டிக்கெட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு மெயில் ஐடி அண்ட் உங்க ஃபோன் நம்பர் தான் உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்றது இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து ஏன் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் எலெக்ஷன் நடக்குது இல்லைங்களா, அதனால உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த டைம் வந்து நீங்க அப்ளை பண்ணிடுங்க. வேகன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2553 வேகன்சி. எப்பவுமே இந்த மாதிரி வேகன்சி வரல, இந்த டைம் விட்டுருக்காங்க. அந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.